இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி தற்பொழுது இயல்பான நடிப்பாளர் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவங்க நடிகை வினோதினி. சின்ன வயசுலயே திரைப்படங்களை நடிக்க தொடங்கின அவங்க தொடர்ந்து பல்வேறு படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வந்தாங்க. குறிப்பா வண்ண வண்ண பூக்கள், ஆத்தா உன் கோயிலிலே போன்ற திரைப்படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்கள் கிட்ட பரிச்சயமான முகமா மாறி இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் சில காலம் திரைத்துறையில இருந்து விலகி இருந்த வினோதினி தற்பொழுது திரும்பவும் நடிப்புல கவனம் செலுத்திட்டு வராங்க. சினிமாவில திரும்பவும் தன்னோட பயணத்தை தொடங்கி இருக்கிற நிலையில தற்பொழுது அவங்க வெளியிட்டிருக்க ஒரு சமூக வலைதள பதிவு ரசிகர்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஸ்பா ஒண்ணுல மசாஜ் செய்யறதுக்காக போன பொழுது தன்னோட தாலி செயின் மாயமானதை நடிகை வினோதினி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. மேலும் சம்பந்தப்பட்ட ஸ்பா நிர்வாகத்துக்கிட்ட விசாரிச்சும் தனக்கு உரிய பதில் கிடைக்காதனால காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. வினோதினி தன்னோட வீடியோல கூறியிருக்கிற தகவலின்படி அவங்க சமீபத்துல ஒரு ஸ்பாவுக்கு மசாஜ் செய்யறதுக்காக போயிருக்காங்க. மசாஜ் செய்யறதுக்கு முன்னாடியே அணிஞ்சிருந்த நகைகளை கழட்டி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்போ தன்னோட தாலி செயினையும் கழட்டி ஸ்பாவ்ல இருந்த ஒரு டப்பாவில வச்சிருந்த வினோதினி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மசாஜ் முடிஞ்சதும் அங்கிருந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல தன்னோட தாலி செயின் தாங்கிட்ட இல்ல அப்படின்றத அவங்க கவனிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் உடனடியாகவும் நகையை தேடல. சுமார் 2 நாட்கள் கழிச்சு தான் தன்னோட தாலி செயின் காணாம போனதா அவங்க கவனிச்சதா சொல்லப்படுது. தாலி செயின் தாங்கிட்ட இல்ல அப்படின்றது தெரிஞ்சதும் அதிர்ச்சி அடைஞ்ச வினோதினி தான் மசாஜ் செய்ய போன ஸ்பாவை தொடர்பு கொண்டு இது குறித்து விசாரிச்சிருக்காங்க. தன்னோட நகை ஸ்பாவ்ல இருந்த பொழுதுதான் காணாமல் போயிருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்துல வினோதினி சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ தாலி செயினை எங்க வச்சிருக்காங்க, எப்போ கழட்டினாங்க, மசாஜ் முடிஞ்ச அப்புறம் அதை எடுத்தாங்களா அப்படின்ற உள்ளிட்ட விவரங்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஸ்பா நிர்வாகத்துக்கிட்ட இருந்து தனக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கல அப்படின்னு வினோதினி தன்னோட பதிவுல சொல்லியிருக்காங்க. இதனால இந்த விவகாரத்தை சாதாரணமா விட்டுவிடாம சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடிவு செஞ்சிருக்காங்க. சம்பவம் குறித்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தாலி செயின் எப்படி மாயமானது, அது ஸ்பாவ்லயே காணாம போனதா, வேற எங்கேயாவது தவற விட்டுட்டாங்களா அப்படின்ற உள்ளிட்ட விஷயங்களை விசாரணையில தெரிய வர வேண்டியிருக்கு. குறிப்பிட்ட நபர் மேல குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடியே காவல்துறையோட விசாரணை மற்றும் ஆதாரங்களோட அடிப்படையில மட்டுமே உண்மை நிலவரம் தெரிய வரும். இது போன்ற சம்பவங்கள்ல சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பொருத்தப்பட்டிருக்க சிசிடிவி கேமரா காட்சிகள் முக்கியமான ஆதாரமா அமையக்கூடும். ஸ்பாவ்ல வினோதினி நகையை கழட்டி வச்ச இடம், அதுக்கப்புறம் அங்க போனவங்க நகை இருந்த இடத்தை யாராவது அணுகுனாங்களா போன்ற பல்வேறு விஷயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். மேலும் மசாஜ் முடிஞ்ச அப்புறம் வினோதினி அந்த இடத்தை விட்டு வெளியேறின நேரத்துல இருந்து 2 நாட்கள் கழிச்சு நகை காணாம போனதை கவனிச்ச நேரம் வரையிலான காலகட்டமும் முக்கியமாக பார்க்கப்படலாம். ஏனெனும் இவை எல்லாமே தற்பொழுது விசாரணை தொடர்பான சாத்தியக்கூறுகள் மட்டும்தான். இந்த சம்பவத்துல உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்ற அதிகாரப்பூர்வமான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.